தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். ஓபிஎஸ் தலையில் விழுந்த பெரிய இடி, அதிர்ச்சியில் ஆதரவாளர்கள், மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் பல முக்கியமான பொறுப்புகளை வைத்தவர் என நம்ம அனைவருக்குமே தெரியும். அதாவது ஓபிஎஸ் அவர்களுக்கு பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அதிமுகவிலே பல முக்கியமான பொறுப்புகள் வைத்திருக்கிறார். இடைக்கால முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறார், துணை முதலமைச்சராகவும் ஓபிஎஸ் பதவி வகித்திருக்கிறார். ஒருங்கிணைப்பாளர் என ஏகப்பட்ட பதவிகளை ஓபிஎஸ் அலங்கரித்திருக்கிறார். இருந்தபோதும் தற்சமயம் திமுகவிலே ஐக்கியமாகிவிட்டார். ஓபிஎஸ் மட்டும் திமுகவிலே ஐக்கியமாகாமல் தனி கட்சி என்பது தொடங்கியிருந்தாலும் கூட அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு என்பது இருந்திருக்கும், நல்ல பெயர் என்பது இருந்திருக்கும். ஆனால் அவர் திமுக இணைந்தது அவருடைய ஆதரவாளர்களுக்கு நன்றாக இருந்தாலும் அதிமுக போன்றவர்கள் ஓபிஎஸ் துரோகி என விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் தலையிலே மிகப்பெரிய ஒரு இடி என்பது விழுவதை போலத்தான் ஒரு செய்தி என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தொகுதியிலே போட்டியிடக்கூடிய ஒரு நபர் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த தொகுதியில் தான் சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருந்து கொண்டிருந்தார். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலிலே போடி தொகுதியை விட்டுவிட்டு பெரியகுளம் தொகுதியை மாற இருக்கிறார். அந்த தொகுதியில் தான் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டது. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெரியகுளம் தொகுதியிலும் நின்னாலும் வெற்றி வாய்ப்பு என்பது சிரமமாகத்தான் இருக்கும். அதன் காரணமாக நீங்கள் பழனி போன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதற்குரிய வேலைகளை பாருங்கள் என அவர்களிடம் முக்கியமான தலைவர்கள் வாய்ப்பு அதிரடியான ஒரு தகவலை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே நமது ஓபிஎஸ் தரப்பினர் பழனி தொகுதியிலும் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அங்கேயும் ஓபிஎஸ்க்கு வெற்றி வாய்ப்பு என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. அதன் காரணமாக எந்த தொகுதியில் போட்டி விடுவது என தெரியாமல் தான் தற்சமயம் ஓபிஎஸ் இருந்து கொண்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஓபிஎஸ் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை பெற்றே ஆக வேண்டும். வெற்றி பெற்றால் மட்டும்தான் அவருக்கு அமைச்சர் பொறுப்போ அல்லது சபாநாயகர் பொறுப்போ கண்டிப்பாக திமுகவின் சார்பாக கொடுக்கப்படும். இல்லை என்றால் எந்த ஒரு பொறுப்புகளும் இல்லாமல் டம்மி பீஸ் போல் மாறிவிடுவார் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் வெற்றி அவர் அந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மட்டும் ஓபிஎஸ் வெற்றி வாய்ப்புகளை பெற்றுவிடக் கூடாது என அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான மிக கவனமாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதுவுமே ஆர்பி உதயகுமார் ஆகட்டும், செல்லூர் ராஜு ஆகட்டும், இவர்கள் எல்லாம் ஓபிஎஸ் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் மிக பலம் வாய்ந்த ஒரு வேட்பாளரை களமிறக்கி ஓபிஎஸ் நாம் தோற்கடிக்க வேண்டும். அப்படி தோற்கடித்தால் மட்டும்தான் அதிமுகவுடைய அருமை அவருக்கு புரியும் என நமது அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஒரு முடிவுகள் எடுத்திருப்பதாக தகவல் என்பது ஓபிஎஸ் காதுகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே ஓபிஎஸ் ஜெயிக்க வேண்டியது பன்னீர்செல்வம் உடைய அந்த பெயர் குழப்பத்தினால் ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் உருவானது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதே போலத்தான் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக உடைய சின்னத்தில் ஓபிஎஸ் போட்டியிட்டாலும் அவரை தோற்கடிப்பதற்கு ஏகப்பட்ட வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.